பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு செய்தியில் நாம தேவனை துதிப்பதும் ஆராதிப்பதும் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதையும், அது எந்த அளவிற்கு வல்லமையானது, அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது எப்படி பிசாசானவனை விரட்டும் என்பது குறித்து நாம இந்த செய்தியில பார்க்க போகிறோம். இது நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல இயேசு ஆண்டவர் 1க்கு 3 முறை பிசாசானவனால் சோதிக்கப்படுகிறத நம்மால வாசிக்க முடியும். அப்படி 3வது முறை இயேசு ஆண்டவரை பிசாசானவன் சோதிக்கும் போது என்ன செய்தானாக்கா, அவரை உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தி இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து, பின்பு 9 முதல் 11 வரையிலான வசனங்களை நாம இப்படி வாசிக்கிறோம். இயேசு ஆண்டவரை நோக்கி பிசாசு என்ன சொன்னான் தெரியுங்களா? நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். மலை மேல போயிட்டு நிறுத்தி உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து இயேசு ஆண்டவர்கிட்ட இப்ப சொல்றான், நீங்க மாத்திரம் என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், அப்படி என்றால் என்னை ஆராதித்தால் நான் இந்த ராஜ்யங்களை எல்லாம் உலகத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இயேசு ஆண்டவர் அதற்கு என்ன பதில் கொடுத்தார் தெரியுங்களா? அதை தான் 10ஆம் வசனத்துல நாம இப்படி வாசிக்கிறோம். அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு ஆண்டவர் கொடுத்த இந்த பதில் ரொம்ப முக்கியங்க. இந்த பதிலை கேட்ட உடனே அடுத்த வசனத்துல நாம வாசிக்கிறோம், அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் என்று. ஏன் இந்த பதிலை கேட்ட உடனே பிசாசானவன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடணுங்க? ஏசாண்டவர் அப்படி என்ன சொன்னாரு? ஏசாண்டவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இதை கேட்ட உடனே அவனால தாங்க முடியல, அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். காரணம், துதிக்கு பாத்திரர் தேவன் மாத்திரம் தாங்க. அவர் தான் ஆராதனைக்குரியவர். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதியை, ஆராதனையை நாம் எந்த மனுஷனுக்கும், எந்த தேவ தூதருக்கும் கூட கொடுக்க முடியாது. பிசாசானவனுக்கு தேவனை ஆராதிப்பது என்றால், துதிப்பது என்றால் அவனுக்கு பிடிக்காத காரியம். ஏன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த சாத்தான் ஒரு காலத்துல ஆதியில அவன் பரலோகத்தில் தேவ தூதனாக படைக்கப்பட்டவன். பின்பு பெருமையினால அவன் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டான். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 15 வரையிலான வசனங்களை எடுத்து வாசித்தோம் என்றால் நாம் அங்க பார்க்க முடியும், தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டிய துதியை, ஆராதனையை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிசாசானவன் நினைத்தான். எல்லோரும் தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னை வணங்க வேண்டும், நான் தேவனை போல மாறுவேன், அவருக்கு இணையாவேன் என்று சொல்லி அவன் பெருமை பாராட்டினபடியினால், அதை வாஞ்சித்தபடியினால் அவன் கீழே தள்ளப்பட்டாங்க. அவன் நினைச்சது நடக்கல. எல்லோரும் அவனை ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்தான், ஆனால் அது நடக்கல. அதனாலதான் மற்றவர்கள் தேவனை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவருக்கு மகிமை செலுத்தும் போது அது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில பேருக்கு இந்த ஃபுட் அலர்ஜி இருக்கும். இந்த சீ ஃபுட்டு சாப்பிட்டா, இறால் இல்லை நண்டு இல்லை மீன், ஒரு சில பேருக்கு காய்கறி கூட ஒவ்வாது. ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு அலர்ஜியான விஷயத்தை சாப்பிட்டுட்டாங்கனாக்கா உதடு முகம்லாம் அப்படியே வீங்கிடும் பெருசா. அது மாதிரி பிசாசு கூட அலர்ஜி இருக்குங்க. யாராவது தேவனை துதித்தா இவனுக்கு அலர்ஜி, முகம் வாய் எல்லாம் அப்படியே வீங்கிடும். அவனுக்கு அந்த இடத்துல இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். அதை தான் ஏசு ஆண்டவர் செஞ்சார். ஏசு ஆண்டவர் அவங்ககிட்ட இப்படி சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அது அவனால தாங்கவே முடியல. இன்றைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம கூட நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் இங்கே இருக்கிறது. நாம தேவனை எந்த அளவிற்கு துதிக்கிறோமோ, அவருக்கு ஆராதனை செலுத்துகிறோமோ, அவரை பணிந்து கொள்கிறோமோ, அந்த அளவிற்கு நாம ஒரு விடுதலையை பார்க்க முடியும். பிசாசானவனுடைய தந்திரம், அவனுடைய வல்லமை, அவனுடைய சூழ்ச்சி, அவன் செய்யக்கூடிய எல்லா காரியங்களை நிர்மூலமாக்கி அவனை விரட்டி அடிக்க முடியும். எப்ப தெரியுங்களா? நாம தேவனை துதிக்கும் பொழுது அதுதான் நம்முடைய பலன். பிசாசானவனை துரத்தி அடிக்கக்கூடிய பலன் எது என்றால் துதிதாங்க. நீங்க
நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கீத புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். யாருங்க பகஞ்சன், பழிகாரன்? தேவனுடைய சத்ரு, பிசாசு. அவனை அடக்கி போடணும்னா ஆண்டவர் அதை அடக்கி போடுவதற்கு என்ன வச்சிருக்கிறாரா? குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். வாயினால பலனா, ஸ்ட்ரெங்தா? நமக்கு ஒன்றும் புரியல. ஏசு ஆண்டவர் அத விவரமா சொல்றாரு. இதே வசனத்தை ஏசு ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அந்த வாயினால் பலன் என்கிற அந்த பதத்தை அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. மத்திய 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பிற்பகுதியை வாசிக்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர். அங்க பலன் என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையை சங்கீதத்துல ஏசு ஆண்டவர் துதி என்று சொல்லுகிறார். அப்படின்னா துதி தான் நம்முடைய பலன் என்று நமக்கு தெரிகிறது. ரெண்டு ஒண்ணுதான். நாம துதிக்கும் போது நாம் பலன் அடைகிறோம். அந்த பலத்தை கொண்டு நம்முடைய பகஞ்சனை, தேவனுடைய சத்ருவை, பிசாசானவனை அடக்கி போட முடியும் என்று வேதம் சொல்லுது. அவனை அடக்கி போடணும்னாக்கா நம்முடைய வாயில துதி இருக்கணுங்க. வேறொரு இடத்துல இயேசு ஆண்டவர் பிசாசானவனை குறித்து பேசும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு. நல்லா கவனிங்க. இங்க ஒரு ரகசியத்தை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மத்திய 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சுவாரஸ்யமா இருக்க போது, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து யாராவது கொள்ளை அடிக்கணும்னாக்கா ஹவுஸ் ஓனர் இருக்கும்போது எப்படிங்க செய்ய முடியும்? ஹவுஸ் ஓனரை முதல்ல கட்டி போட்டுட்டு தான் திருடன் உள்ள கொள்ளை அடிப்பான். அதை தான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல பலவானை கட்டி போடணும். யார் இந்த பலவானு? பிசாசை பற்றி தான் பேசுகிறார். பிசாசானவனுடைய வீட்டுக்குள் புகுந்து நீங்க கொள்ளை அடிக்கணும்னாக்கா முதல்ல பிசாசை கட்டி போடணும்னு சொல்றாரு இயேசு ஆண்டவர். கட்டினானாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஹவுஸ் ஓனரை கட்டி போட்டாதான் வீட்டை கொள்ளை அடிக்க முடியும். அதுபோல பிசாசானவனுடைய வீட்டை நீங்க கொள்ளை அடிக்கணும்னாக்கா நீங்க முதல்ல அவனை கட்டி போடணும்னு சொன்னார். நீங்க கேட்கலாம், என்ன பிரதர், எதுக்காக பிசாசானவன் வீட்டுக்குள்ள போய் நாம கொள்ளை அடிக்கணும்? அங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். இயேசு ஆண்டவர் என்ன சொன்னாரு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யார் இந்த திருடன்? பிசாசு. திருடங்கிட்டே எப்படி திருடுறது, திருடங்கிட்ட எப்படி கொள்ளை அடிக்கிறதுங்கிறத தான் இந்த மத்திய 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிசாசானவன் நம்ம கிட்ட இருந்து நம்முடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, நம்முடைய உடைமைகளை, ஒரு சில பேருக்கு உறவுகளை, ஒரு சில பேருக்கு அவர்களுடைய ஐஸ்வர்யத்தை, மரியாதையை, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பலவீனத்தினால, நம்முடைய பாவத்தினால நாம இடம் கொடுக்கும் போது அவன் நம்ம கிட்ட வந்து இந்த காரியங்கள் எல்லாம் திருடி போயிருக்கிறான். திருடின காரியங்களை நாம மறுபடியும் மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம அவன் வீட்டுக்குள்ள புகுது. அங்கதான் எல்லாவற்றையும் நம்ம இடத்துல திருடப்பட்ட எல்லா காரியங்களும் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம அவன் வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம இடத்துல இருந்து திருடு போன காரியங்களை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம மறுபடியும் போய் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்றால் நாம அவன் வீட்டுக்குள்ள புகுந்து நாம கொள்ளடிக்கணும். அப்படி கொள்ளை அடிக்கணும்னாக்கா இயேசு ஆண்டவர் சொன்னாரு, பலவான முதல்ல கட்டி போடு, ஹவுஸ் ஓனரை கட்டி போடு. யார் அந்த ஹவுஸ் ஓனரு? பிசாசு. அவன் வீட்டுக்குள்ள கொள்ளை அடிக்கணும்னாக்கா அவனை முதல்ல கட்டி போடணும். கட்டி போடுறதுதான். எப்படி கட்டி போடுறது? எப்படிங்க பிசாசை கட்டுறது? அதுக்குதான் ஒரு திறவுகோல். அந்த ரகசியத்திற்கான திறவுகோலை சங்கீதம் 149 7 8 வசனங்கள்ல வாசிக்கிறோம். அந்த வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும். இது யாரை குறிக்குது இந்த கான்டெக்ஸ்ட்ல? ராஜாக்கள், மேன்மக்கள். இது பிசாசை குறிக்கிறது. இரும்பு விலங்குகளால, சங்கிலிகளால அவருடைய ராஜாக்களை, மேன்மக்களையும் கட்டணும். எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்தவும், அவர்களை கட்டவும் என்ன பண்ணணுமா? அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இதுதான் ரகசியத்திற்கான திறவுகோல். பலவான கட்டுவதற்கு இரும்பு சங்கிலியால் அவனை கட்டணும்னாக்கா
நாம என்ன செய்யணுமா? நம்முடைய வாயில துதி இருக்கணுமா? நம்முடைய கைகளில் தேவனுடைய வசனம் இருக்கணும். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம பற்றி கொண்டு நாம தேவனை துதிக்கும் போது நாம் பலவான சங்கிலிகளால, இரும்பு சங்கிலிகளால, விலங்குகளால அவனை கட்டி போட முடியும். அப்படி நீங்க துதியினால் அவனை கட்டி போட்டுட்டீங்கன்னாக்கா அவன் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடித்து அனைத்தையும் திருப்பி கொண்டு வரலாம். ஆம் பிரியமானவர்களே, நீங்க தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பணிந்து தொழுது தேவனை துதிக்கும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவரை கனப்படுத்தும் போது, இது பிசாசுக்கு பிடிக்காத ஒரு சமாச்சாரம். உங்களை விட்டு ஓடி போவான். அது மாத்திரமல்ல, அவனை கட்டி போட்டு நாம நம்ம கிட்ட இருந்து திருடி கொண்டு போன எல்லா பொருட்களையும், எல்லா சமாதானத்தையும், எல்லா உடைமைகளையும், எல்லா தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொண்டு வர முடியும். இன்றைக்கு தேவன் அதை உங்களுக்கு செய்வார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எதற்காக காத்திருக்கிறீங்க? நீங்க ஒருவேளை தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய அறையில உட்கார்ந்து இருக்கலாம். இப்போ முழங்கால் படிட்டு உங்களுடைய கரங்களை உயர்த்தி இருக்கின்ற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க துதிக்க எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். எல்லாவற்றையும் இழந்து போனதை, நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதை, நம்மிடத்திலிருந்து கடந்து போனதை மீண்டுமாக திருப்பி கொண்டு வர முடியும். நம்முடைய சமாதானம் பெருகும், நம்முடைய சந்தோஷம் பெருகும், நம்முடைய உடல் நலம் பெருகும், நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். நீங்கள் துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையை அதிகமா உணர முடியும். அங்க பிசாசானவனுக்கு வேலை இல்லை. அவன் கிரியை செய்ய முடியாது. அந்த இடத்துல அவன் நிலைநிற்க முடியாது. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு நீங்க செயலெடுக்க வைக்க முடியும். அவனை கட்டி அவனை ஓரமா வைக்க முடியும். ஆகவே துதிக்க ஆரம்பிங்க. நீங்க இப்போ துதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வல்லமையினால் நிரப்பும்படியா இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ஒரு அபிஷேகம் இப்போதே இந்த செய்தியை கேட்டு தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும், துதிக்கின்ற ஒவ்வொரு நபர் மீதும் அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பிசாசினுடைய வல்லமைகள், அவனுடைய எல்லா தந்திரங்கள் விழுந்து போகும்படியா ஜெபிக்கிறேன். அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா பாதிப்பு தாக்கங்களை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். இப்போது ஒரு விடுதலை உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்துல அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல இப்போது விடுதலை செய்கிறேன். தேங்க்யூ லார்ட். எல்லா அச்சுறுத்துகின்ற ஆவிகள், எல்லா தற்கொலை எண்ணங்கள், தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கு எதிரான எல்லா தூஷணங்கள், தேங்க்யூ லார்ட். எல்லா அவிசுவாசம், சந்தேகங்களை கடிந்து கொள்கிறேன். பிசாசானவன் கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் கடிந்து கொள்கிறேன். துதியுங்கள் ஆண்டவரை, துதியுங்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லுங்கள். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்கள். தேங்க்யூ லார்ட். அப்பா, இப்போதும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு உம்மை ஆராதித்து தொழுது உம்மை ஆண்டவரப்பா துதிக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சாமி. பிள்ளைகள் இழந்து போனது எல்லாவற்றையும் பன்மடங்காக திருப்பி கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய வீட்டில் மிகுந்த சமாதான சந்தோஷம் இருக்கும்படியாய் செபிக்கிறேன். வியாதிப்பட்ட சரீரங்கள் சுகமடையட்டும். வாலிப பிள்ளைகளை தொடுங்க சாமி. ஒவ்வொரு முதியவர் மீதும் உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகளை அதிகமாய் நெருக்கக்கூடிய எல்லா காரியங்களில் இருந்தும் விடுதலை. இந்த வாழ்க்கை எதற்கு என்று சொல்லி விரக்தியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புது ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். மாற்றங்களை ஏற்படுத்துங்கப்பா. அவர் எதிர்பார்க்கிறதற்கு மேலான காரியங்களை கொடுங்க சாமி. தேங்க்யூ லார்ட். கூடாத காரியங்களை எல்லாம் சாத்தியப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுங்க சாமி. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்துல தேங்க்யூ லார்ட். எல்லா அடிமை தனத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. தேங்க்யூ. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.